சாட்சாத் விஷ்ணு ஸ்வயம் மாதா பிதா யஸ்ய மகேஸ்வரः தம் வந்தே சர்வபூதேஷு சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி அச்சங்கோவிலை பற்றி பார்க்குறோம். இந்த அச்சங்கோவில் கேரளாவில் இருக்குது. பாதி தமிழ்நாடு பாதி கேரளா. பம்புலியோட போனோம்னா திருமல கோவில் இருக்குது, அது வரைக்கும் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி கருப்பன்கிற ஒருத்தர் உண்டு, அது கீழே பள்ளத்தில் இருக்கும். 18ஆம் படி கருப்பன் அங்கே விசேஷம். அதே மாதிரி கோவிலுக்கு எத்தாப்புலையும் கருப்பன் விசேஷம். இங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வழிநடையே இல்லாமல் இருந்து வண்டி தான் கட்டிட்டு போவா. அது ரொம்ப கஷ்டமாக இருந்த காலம். அவளுடைய பஸ்ஸு தான் போகும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். இப்போ நம்மளே பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலாங்கிற ஒரு இது வந்திருக்கு. இப்போ ரோடுக்கெல்லாம் போட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கா. ஆனால் அங்கே கருப்பன் ரொம்ப விசேஷம். பூர்ண புஷ்கலையோடு இருக்கா. ஆனால் அந்த கேரளாவானதுனால அந்த பூர்ண புஷ்கலை காட்ட மாட்டான், ஓரமாக இருக்கும். சாஸ்தா மட்டும் மத்தியில் இருப்பார். இதில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒன்று ஒன்று விசேஷங்கிறத இந்த அச்சங்கோவிலுக்கு தை மாதம் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், புஷ்பாஞ்சலி பண்ணக்கூடியது. அது அநேகமாக மகரம் கழிஞ்சோன்னு கூட வந்துடும், இல்லை கடைசியாக பிப்ரவரி மாதம் வந்தாலும் வரனால தை மாதம் ரேவதி நட்சத்திரம் புஷ்பாஞ்சலி. அச்சங்கோவில் நம்பூதிரிக்கு சாஸ்தா குலதெய்வம், கருப்பனும் குலதெய்வம். அவருக்கு நிறைய கருப்பன் மேலே ரொம்ப விசேஷமான பக்தி. அவருக்கு ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால் எனக்கு காந்தமலைக்கு போய் பூர்ண புஷ்கரில் இருக்கிற சாஸ்தாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். உங்கள் பார்க்கணும், நான் பார்க்குறதுக்கு பண்ணுறேன், ஆனால் அங்கே எனக்கு எதாவது வேணும் அதுன்னு கேட்கக்கூடாது, அங்கே பார்க்கணும், திருப்பி வந்துடணும் அப்படின்னு கருப்பன் சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ணுறார், கருப்பன் என்னை தொடு அப்படிங்கிறார். அந்த கருப்பனை தொட்ட ஒரு நிமிஷத்தில் நேராக காந்தமலைக்கு போகிறார். அங்கே போயிருக்கிற தேவாதி தேவர்கள், பூர்ண புஷ்கரில் இருக்கிற சாஸ்தா எல்லாரையும் பார்க்குறார். பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு என்னென்னா மனசில் ஒரு சஞ்சலம். அந்த தங்க வாழை எடுத்துகிட்டு வந்துடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இந்த கதைக்காக வேண்டி சொல்ல இது நடந்தது. அச்சங்கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காந்தமலையில் இருக்கிற வாழ் இன்றைக்கும் அச்சங்கோவில் இருக்குது. அந்த காந்தமலையில் இருக்கிற அந்த வாழை இந்த நம்பூதிரி தொட்ட உடனேயே அங்கேருந்து நேராக பூலோகத்தில் விழுந்துடுறார். விழுந்தால் அவருக்கு கண்ணு தெரியல. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன அவ்வளோதான், நீ எதை என்ன சொன்னீங்களோ அதை நீ கேட்குற, இது ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த பரம்பரையில் இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு கண் தெரியாமல் போய்டுறது. அதனால் சுவாமிகிட்ட போய் நம்ம எதுவும் வேண்டக்கூடாதுங்கிறதுக்கும் எதுவும் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எந்த சுவாமிகிட்ட போனாலும், ஏன்னா நம்ம போய் பிரார்த்தனை பண்ணணும், அவ்வளோதான். நம்ம பிரார்த்தனையே பண்ண வேணும், அவருக்கே தெரியும் நமக்கு என்னான்னு. அந்த வாழ் ஒவ்வொரு சமயத்தில் எடை போட்டால் ஒவ்வொரு விதமாக காட்டுறது. விசித்திரமாக ஒரு பெரிய அந்த தங்கவாள் காந்தமலையிலேருந்து வந்ததுக்கு அடையாளமாகவும் இருக்குது. மார்கழி மாதம் அச்சங்கோல் உற்சவத்துக்கு அந்த வாழை எடுத்துன்னு வரா. மண்டல பூஜைக்கு முன்னாடி நடக்கிறது. ஆனால் புஷ்பாஞ்சலி ஒன்று தான் அங்கே விசேஷம். அதே மாதிரி பாம்பு கடிக்கு ரொம்ப விசேஷமான இடம். நம்ம போய் பாம்பு கடிச்சதுன்னு சொன்னால் அந்த நம்பூதிரி எழுந்து அங்கே கோவிலில் இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு தெளித்தாருன்னா உயிர் போகிற உயிராக இருந்தால் கூட நிற்கக்கூடியது அச்சங்கோவிலே ஒரு பெரிய விஷயம். அச்சன்னு சொன்னால் மலையாளத்தில் அப்பான்னு கூட சொல்லலாம். நம்முடைய எந்த ஒரு பெரிய தலைக்கு வர்றதுக்கெல்லாம் தலப்பா மாதிரி போடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அச்சங்கோவில். அச்சங்கோவில் இன்னும் ஜாஸ்தியாக இல்லை. இந்த விஷுவுக்கு போகும்போது அச்சங்கோவிலுக்கும் போகலாம். ஆனால் இது பரசுராமர் பிரதிஷ்டை, முதல் பிரதிஷ்டை. அது ஒன்று தான் சிதலமாகாமல் இருக்குது. பாக்கி குளத்துப்படையிலையும் சிதலமாகிடுது, ஆரியங்காவிலையும் அடுத்து சபரிமலையில் 2-3 பிரதிஷ்டை ஆகிடுது. இந்த அச்சங்கோவில் ஒன்று தான் அப்படியே இருக்குது. பரசுராமர் பிரதிஷ்டை காலத்திலேருந்து அப்படியே. இதுக்கு விரதம் இருந்தால் நல்லது. ஆனால் விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சாஸ்தாவே காவல் தெய்வம், நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம். எந்த இடத்துல போனாலும் சரி, நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது உடனே செய்யக்கூடியவர் அந்த சாஸ்தா. பிரார்த்தனை பண்ணினா எதுவும் நடக்காது ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட விசேஷமான அச்சங்கோலை பற்றி இன்றைக்கி பேசினோம். நாளைக்கு ஆரியங்காவை பற்றி பார்க்குறோம். ஆரியங்காவு ரொம்ப விசேஷமான இடம். காவுனாலே காடு மலைன்னு தான் பேர். அந்த மாதிரி அந்த காவு ஆரியங்காவு, அந்த இடத்த பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா.